பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோபு 42:10 இப்படியாய் கூறுகிறது: யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்பதாக. மற்றவர்கள் மீது கரிசனை கொள்ளுங்கள், பி கன்சிடரேட் ஆஃப் அதர்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பலர் சொல்லுவார்கள், எனக்கே 1000 பிரச்சனைகள் இருக்கிறது, இப்படி இருக்கும்போது நான் எப்படி மற்றவர்களை பற்றி நினைக்க முடியும் என்பதாக. என் பிரச்சனையே என் தலைக்கு மேல் இருக்கிறது என்பதாய் சிலர் சொல்லுவார்கள். யோபுவுக்கு இருந்த பிரச்சனை நமக்கு இல்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஆணித்தரமாக சொல்ல முடியும். யோபு தன்னுடைய இக்கட்டான நேரத்திலும் தன்னுடைய நண்பர்கள் மீது கரிசனை நிறைந்தவனாய் அவர்களுக்காக ஜெபித்தான். நம்முடைய ஜெபத்திற்காக வருகிற ஜனங்களுக்காக ஜெபிக்க தவறிவிடக்கூடாது. சரி, நான் உங்களை என் ஜெபத்தில் வைத்துக் கொள்ளுகிறேன் என்று கூறிவிட்டு அவர்களை மறந்துவிடக்கூடாது. இந்நாட்களில் மற்றவர்களை பற்றி சற்றும் கரிசனை இல்லாத ஜனங்களாய் விசுவாசிகள் காணப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்திடுங்கள் என்று கூறினார். பேதுருவின் கேள்வி இவன் காரியம் என்ன என்பதாய் காணப்பட்டது. பேதுருவுக்கு மற்றவன் மேல் கரிசனையும் இல்லை, அக்கறையும் இல்லை. ஆகையால் தான் இயேசு அவனை பார்த்து கடிந்து கொண்டார். யோபு எல்லா சூழ்நிலையிலும் பிறர் மீது கரிசனை உள்ளவனாயிருந்தான். யோபு பிறர் மீது மரியாதை வைத்திருந்தான். வேலைக்காரருக்கு நியாயம் கிடைக்கும்படி செய்தான். எளியவர்களுக்கு உணவு உடைகளை கொடுத்தான். தகப்பனில்லாதவர்களை தேற்றினான். இப்படிப்பட்ட யோபு தன்னலமில்லாமல் பிறநலம் பார்த்து அவர்களுக்காக வேண்டுதல் செய்தான். யாக்கோபு 4:3 கூறுகிறது: உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்பதாக. இதன் அர்த்தம் தன்னலமாக ஜெபிக்கும் ஜெபம் கேட்கப்பட மாட்டாது என்பதாய் காணப்படுகிறது. யோபு பிறநலம் பார்த்து ஜெபித்ததால் ஆண்டவர் அவனுக்கு இரட்டத்தனையாய் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி செய்தார். எப்படி பிந்திய ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருந்ததோ, எப்படி பின்மாறி மழையை அனுப்புவேன் என்று ஆண்டவர் வாக்களித்தாரோ, எப்படி தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டானோ, எப்படி 3 முறை மறுதலித்த பேதுருவுக்கு ஆண்டவர் 3000 ஆத்துமாக்களை கொடுத்தாரோ, அதுபோல நீங்களும் இழந்தவைகளை 2 மடங்கு பெறுவீர்கள். இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன நன்மைகளை கர்த்தர் 2 மடங்கு கொடுப்பார். இழந்து போன சம்பளம், இழந்து போன சரீர நன்மைகள், இழந்து போன ஆவிக்குரிய நன்மைகளை 2 மடங்கு கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது உறுதி. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, நாங்களும் மற்றவர்கள் மீது கரிசனை உடையவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். தேவைகளோடு காணப்படுகிற ஏழை எளிய ஜனங்களுக்கு நாங்களும் எங்கள் கரங்களை உதாரத்துவமாய் திறக்க கர்த்தர் உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். யோபு எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் பெற்றுக்கொண்டது போல உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் என்னத்தை எல்லாம் இழந்தார்களோ எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்ததாமே கிருபை பாராட்டுவீராக. இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.